ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வெலை மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மீன் வாங்கி இந்த மாதிரி சைடில் கட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு லெமன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கிரேவி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வந்தப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு மீனில் எல்லாம் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை மினிமமாக ஒரு 1 hour மேரினேட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் மேரினேட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 1 hour ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எந்த மாவும் போட தேவையில்லை. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கூட எண்ணெயில் வந்து மீன் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இது தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மட்டுமே ஆட் பண்ணிவிட்டு வறுத்திங்கன்னா மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா மீன், கவலை மீனெல்லாம் செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மீன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 minutes 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதேமாரி மீதி இருக்கிற எல்லா மீனையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியில் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.